எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 செய்ய போகிறேன். சிக்கன் பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கர் வச்சுக்கிட்டேன். 3 பேருக்கு தான் செய்ய போகிறேன். சில்வர் குக்கர். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டேன். நல்லா வதங்குது. வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி என் பொண்ணுக்கு பர்த்டே, அதனால் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். அதனால் கம்மியாக செய்கிறேன். நான் ஊருக்கு போனவுடனே பெரிய பாத்திரத்தில் நான் செஞ்சு போடுறேன். இப்போ 3 பேருக்கு மட்டும்தான் செய்கிறேன். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கின உடனே தான் அடுத்தது போடணும். மிளகாய் போட்டுடணும். மிளகாயும் போட்டாச்சு. நல்லா வதங்கணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ கருகாமல் வதக்கணும். அப்போ நல்லாயிருக்கும் பிரியாணி. சிக்கன் 65க்கு ஊற வச்சுருக்கேன். சிக்கன் 65க்கு தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, முட்டை, தயிர், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். 1/2 hour ஊறுது. பிரியாணிக்கும் தயிர் போட்டு ஊற வச்சுருக்கேன் சிக்கனில். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்குங்க. வதக்கினா தான் சூப்பராக இருக்கும். பிரியாணியே ரொம்ப நல்லா இருக்கும். இது வதக்கி முடித்த உடனே புதினா போட போகிறேன். புதினா போட்டு வதக்கின உடனே அதுவே சூப்பர் ஸ்மெல் அடிக்கும். இது அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு. நல்லா வாசனை அடிக்குது. எல்லார் வீட்லேயும் இப்போவே எங்கள் வீட்டில் சுத்தீரி வாசனை அடிக்குது. தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும். உப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா வேகும். வெங்காயம், தக்காளி எல்லாம் சீக்கிரம் குழஞ்சிரும். நல்லா நல்லா தக்காளி எல்லாம் நல்லா அமுத்தி விடுங்க. சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அடுத்தது பிரியாணி மசாலா தூள் 1/2 ஸ்பூன். கடையில் தான் வாங்கினது இது. நான் இன்னும் அரைக்கலை. அடுத்தது மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போதும். நான் ஒரே கரண்டியில் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது தனி மிளகாத்தூள் நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக, அதை விட கம்மியாக போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தண்ணி நான் 2 டம்ளர் 3 டம்ளர் ரைஸுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றி மூடி வச்சிடணும் குக்கரில். நான் 5 விசில் வந்தவுடனே எடுத்துருவேன். நல்லா இருக்கும். பொல பொலன்னு வந்துடும். அடுத்தது வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க.
காஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. அப்போ தான் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அப்புறம் குறைச்சி வச்சு எடுத்துருங்க. சூப்பராக ஆகிடும். தனித்தனியாக வருது பாருங்கள், நல்லா கலராக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடணும். இது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள் பிரியாணியும். அதையும் தட்டில் போட்டு காமிக்கிறேன். சிக்கன் 65ம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிரியாணி, தயிர் பச்சடி, சிக்கன் 65, லெமன். பாருங்கள் சிக்கன் 65 நல்லா வெந்திருக்கும், சூப்பராக வெந்திருக்கும் பாருங்கள். உள்ளாரெல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும். நான் இது செஞ்சது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.